ஆனால் சிந்திக்கக்கூடிய சக்தியை கல்விதான் கொடுக்கின்றது என்பதை உணர்ந்தவர் காமராஜர். அதுவும் அடித்தட்டு மக்களுக்காக. ஒரு காலத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை தவிர கல்வி பக்கமே செல்ல முடியாத காலம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி அமைத்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு சமூக சிந்தனையில் வாழ்ந்தவர், பார்த்தவர். அழகாக சொன்னார்கள். தொழிற்சாலை, அந்த அணைக்கட்டுகளை சொன்னார். மணிமுத்தாரை பற்றி எதற்காக சொன்னார்? நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பாபநாசம் அணைக்கட்டு மேசன்ட்ரி என்றால் காங்கிரீட். மணிமுத்தாறு மண் கூட்டி எர்த் டேம். அந்த டேமை பற்றி யாருக்கும் சொல்ல முடியாது. அவரை கெட்ட சொல்லும் பொழுது காமராஜர் அந்த மணிமுத்தாறு டேமை பற்றி சொல்லும் பொழுது சிரித்தார்கள். தேவையே இல்லையே இந்த டேம், எப்படியோ செல்கிறது, எங்கே போகிறது? ஆனால் அந்த டேம் எர்த் டேம் பாசனத்துக்காகவே, மீதெல்லாம் மின்சாரம் தயாரிங்க, பாபநாசத்துல மேட்டூர்ல தயாரிங்க, பாசனத்திற்காகவே கட்டப்பட்ட டேம். அது மட்டுமல்ல, கேரளாவிலே முதல்வர் நம்பூதிரி. அப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள அணைக்கட்டுகளிலேயே மிக மிக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட அணைக்கட்டு பரண்டிக்குளம் ஆழியார். சாதாரணமான அணைக்கட்டு இல்லை, அது பொறியியல் டெக்னாலஜிக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது. அந்த அணைக்கட்டை கட்டுவதற்கு ஒரு முறை காமராஜரிடம் சி சுப்பிரமணியத்தை அமைச்சராக இருந்தார். அவர் யார்? சி சுப்பிரமணியம் பெரிய கல்விமான், ஒரு அறிவாளி. காமராஜருக்கு எதிர்த்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட்டு நின்றவர். அவரை தோற்கடிக்கப்பட்டு பின்னர் காமராஜர் மந்திரி சபையிலேயே மந்திரியாக தன்னை வைத்துக் கொண்டார். அவரை காமராஜர் ஏன் எதிராளியை வைக்கக்கூடாது? யாரா வைப்போமா? வைத்தார். அந்த பெருந்தன்மையை பாராட்ட வேண்டும். எதற்காக? அவருடைய அறிவு எனக்கு தேவை என்று வைத்தார். அப்பொழுது அணைக்கட்டு தடைபட்டு கொண்டே செல்கின்றது. அவர் கூப்பிட்டு கேட்டார், சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு, இந்த அணைக்கட்டு என்ன நிலை என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள்? அந்த இரு மாநில பொறியாளர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக காமராஜர் சொன்னார், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு 58 வயது வரை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் 5 வருடம்தான் இருக்க போகிறோம். இந்த 5 வருடத்திற்குள் நம்மால் முடியவில்லை என்றால் முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு முதலமைச்சரை போனிலே கூப்பிடுங்கள் என்று சொன்னார். முதலமைச்சரை அழைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே தொழிற்சாலைகளை பற்றி சொன்னார்கள் முதல்வர் அவர்கள். அவரை அமைப்பதற்கு அவரை அணுகிறார்கள். உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அனுமதி கொடுத்தேன் என்று கேட்கும் பொழுது, என்ன திடீர்னு காமராஜர் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு? அப்ப அவருக்கும் ஏதோ சொல்லல, அனுமதி கொடுத்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் இந்த அனுமதி இங்கு இருந்த 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இந்த தொழிற்சாலை அமையவிருக்கிறது. இந்த 60 கிலோமீட்டருக்கு மின்சார வசதியே அல்ல. நாம் அங்கே மின்சார வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் மின்சாரம் கொடுக்க முடியாது. ஆகையால் அந்த தொழிற்சாலைக்காரனே மின்சாரத்தை அமைத்து அந்த அனைத்து ஒற்றை நோக்கோடு சொன்னார் என்றால் காமராஜரின் தொலைநோக்கு சிந்தனை இன்னும் எவ்வளவு சொல்லலாம். ஒரு முறை அவர் திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். கார் ஒரு பள்ளத்தில் இறங்கிவிட்டது. லேசான காயம் அவருக்கும் டிரைவருக்கும். அவரை பார்த்தார், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். திரும்பி என் டிரைவரை எங்கே கேட்டார். இதோ அவரை அங்கே இன்னொரு வார்டில் வைத்தீங்க, என் அருகிலேயே அவரை வையுங்கள். ஏன்? அப்பொழுதுதான் என் கண்காணிப்பிலேயே அவருக்கு முதல் தர சிகிச்சை அளிப்பீர்கள். அது மட்டுமல்ல, காமராஜரை கொண்டு போய் கவுத்து விட்டான் என்று சொல்லி அவர் மேல் ஆக்ரோஷமாக மக்கள் வந்து விடுவார்கள் என்று தொலைநோக்கு சிந்தனையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சிந்தித்து செயல்பட்டார். இன்று கல்விக்கூடங்களும் அந்த தொழிற்சாலைகளும் இருக்கின்றது என்றால் அவர் பெல்லை பற்றி சொன்னார்கள், நெய்வேலியை பற்றி நெய்வேலியை கொடுக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தமிழ்நாட்டிலே பழுப்பு நிலக்கரி இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். திருப்பி வரவழைத்து இதோ இங்கே இருக்கிறது பாருங்கள், போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். சிறப்புரை ஆற்ற இருக்கின்றது. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எவ்வளவோ நூல்களை படிக்க வேண்டும், வரலாறுகளை படிக்க வேண்டும், அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா என்ற ஊரில் My dear bros, my dear sisters, my dear Gen Zs, ஒரு ஹாட் சம்மரில் உங்களை வந்து நாங்கள் மத்தியானம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இடத்தை கொடுத்து உங்களை இளைஞர்கிட்ட கொடுத்த எங்களுடைய பிரின்சிபல் அவர் உண்மையிலே பேசும்போது ரொம்ப நாங்கள் பேரில் தான் லைன் வச்சுருக்கோம், அவரோட ஆக்ஷன்லேயே லைனாக இருக்கேன். இந்த கர்ஜனை பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு இப்படி இருக்கிறவங்க முன்னாடி நான் எப்படி பேச போகிறேன் அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிரின்சிபல். ஒரு கிட்டத்தட்ட 1 hour அவர் கூட இருந்தால் எவ்வளோ பிஸி ஷெடியூலில் எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம். மத்தியிலையும்
எங்களை மதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வணக்கம். செல்லப்பா சார் 85 வயசு இளைஞர் உங்களுக்காக பேச வந்திருக்கிறார். நசீர் ஐயா பிறப்பால இஸ்லாமியர், இந்துக்களை பற்றி மற்ற மதங்களை பற்றி கூட அதிகமாக பேசக்கூடியவர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ப்ரொஃபசர் ஆறுமுகம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பிரின்சிபல் அவர்கள் சொன்னார்கள், காமராஜர் அவர்கள் கிரேட் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் விட கூட வார்த்தை என்னையோட உங்களுக்குலாம் தெரியும், கோட். காமராஜர் வந்து கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், உங்களுக்குலாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. இதில் கூட ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது, ஏன் என்னையே அழைச்சிருக்காங்க, இதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த ஒரு மணி நேரம் நம்ம பேசி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன். உங்களுக்குலாம் தெரியும், இந்த கல்லூரி எத்தனை வருஷம் உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கல்லூரியுடைய வருஷம் கரெக்டாக சொல்லுங்க. The best of my knowledge 146 years old. அதாவது இந்த கல்லூரி வரலாறு பார்த்தீங்கன்னா 1844 கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டியாக ஒரு பிரைமரி ஸ்கூலாக தான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அது பிறகு 1978 இது ஒரு ஹை ஸ்கூலாக மாற்றப்பட்டது. அது பிறகு 1880 தான் இது ஒரு முழுமையான கல்லூரியாக உருவாச்சு. முதல்ல இந்த கல்லூரி குற்றாலம் ஒரு டவுனில் தான் இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1897 இது கொண்டாடப்பட்ட பகுதிக்கு வந்தது. இந்த பிரசன்ட் இடத்துக்கு 1918 இருந்து இந்த கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது. ஐ திங்க் ஸோ 150 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய ஒரு கல்லூரி இந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் டே, கல்வி நாள் அப்படிங்கிறது கல்லூரிக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, ஒரு பள்ளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. செப்டம்பர் 12, 2006 தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிகளில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி ஆரம்பித்து 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இது கல்லூரியில் நடத்துவதற்கு காரணம், வேர்களை மறக்கக்கூடாது, நாம் ஆரம்பத்தை மறக்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் வாழ்க்கையில் நம்ம முதல்ல எப்படி இருக்கிறோமோ நம்மளுடைய பழைய நினைவுகளை, பழைய வாழ்க்கையை மறக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கல்லூரி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று நான் நம்புகிறேன் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னையே அழைச்சாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகமாக இருக்கும். அவங்களாம் ஐயா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், பழகியவர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை, எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு 3 தாரகத்தைகள், அதில் 3 பேர் என்னோட அப்பாவுடைய இளைய சகோதரிகள் 3 பேர். அவங்க வந்து செயின்ட் இக்னேஷியஸ் கான்வென்ட்ல 1967 படித்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு அத்தை உயிரோட இருக்காங்க, அவங்க 80 வயசு நெருங்கியிருக்காங்க. அப்போ காமராஜர் அவர்கள் அந்த பள்ளிக்கு வந்திருந்தப்போ அதுக்கு முந்தின நாள் தான் எங்கள் தாத்தா அந்த அத்தைமாருக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பவுன் தங்கம் எப்போவே கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. மறுநாள் காமராஜர் வராங்கன்னு சொன்ன உடனே அந்த 3 சகோதரிகளும் பள்ளியில் போய் காமராஜரை வரவேற்கும் பொழுது மேடையில் வச்சு அந்த 3 பவுன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவுன் தங்க காசு அப்படியே காமராஜர்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. வாந்தி, அதாவது யுத்த ரீதிக்காக எங்கள் தாத்தா நீ கேட்கல, ஆசிரியர்கள் கேட்கல, தானாக வந்து அந்த 3 பவுன் காசு விளைஞ்சிக்க அத்தைகிட்ட பேசித்தான் வந்தேன். அப்படி குடும்பத்துக்கும் காமராஜருக்கு உள்ள தொடர்பு. எங்களுடைய மற்ற பார்த்தீங்கன்னா கேட்ட பாலஸ்டிவேல்ஸ் ஒரு தேட்டம் இருந்தது பாலத்துக்கடியில். அப்போது காமராஜர் தலைவராக இருக்கிற வரைக்கும் திருநெல்வேலி காங்கிரஸ் கமிட்டி கூட்டங்கள் எல்லாமே அந்த பாலஸ்டிவேல் திரையரங்கத்தில் இலவசமாக நடத்த அனுமதித்திருந்தார்கள். அந்த அளவுக்கு காமராஜருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் தொழிலுக்கும் மிக நெருங்கிய பழக்கம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 107 வருடங்கள் இந்த தொழிலில் இருக்கிறோம். இதில் எங்களுடைய 48 பர்மிட்களில் மோஸ்ட் ஆஃப் தி பர்மிட்ஸ் காமராஜர் அவர்களால் தான் கொடுக்கப்பட்டது. இதே மாதிரிலாம் இல்லை, கிராண்ட் பர்மிட்ஸ், அதாவது இப்போ மாதிரி இப்போ முதல்வர் சொல்கிற மாதிரி லஞ்சங்களோ எதுவோ கொடுக்காமல் நேரடியாக காமராஜரால் கொடுக்கப்பட்ட பஸ் பர்மிட்கள்லாம் இன்றைக்கும் அவர் நினைவாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற முறையிலே நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நான் உணர்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி எதுக்காக பண்ணுறோம்? காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் 12,000 பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துகிறார். அவ்வளோதுக்கு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துகிறார்.
அவருடைய காலத்தில் தமிழ்நாடுடைய படிப்பறிவு லிட்ரஸி ரேட் 7% இப்போ 38%. அப்போ அவரால் 7லேருந்து 38 கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 83%, 83% லிட்ரஸி ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் நம்முடைய காமராஜர் அவர்கள் தான். அந்த தொலைநோக்கோடு அவர் செயல்படுத்தியது. இது எல்லாமே இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் நமக்கு ஒரு 3 விஷயங்களை கண்டிப்பாக நம்ம உள்வாங்கணும். கல்விங்கிறது அசெட், கல்விங்கிறது தான் நமக்கு சொத்து. எந்த பணம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், அதெல்லாம் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. உங்களிடத்தில் இருக்கிற கல்வி தான் உங்களால் வேறு யாராலும் உங்களிடம் வாங்க முடியாதது. உங்களை நீங்களாகவே சுயமாக வாழக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடியது அந்த கல்வி. அதனால் கல்விங்கிறது ஒரு அசெட், கல்விங்கிறது ஒரு உரிமை, இட்ஸ் அ ரைட். இன்றைக்கும் உலக அளவில் 25 கோடி குழந்தைகள் படிப்பில்லாமல் இருக்கிறாங்க. 76 கோடி மக்கள் இந்த படிப்புலாம் நிறைய தெரியாமல் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் படிக்க வைக்க வேண்டிய கடமை, அவர்களுக்கு உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவரிடமும் இருக்கிறது. அதே போல கல்வி இஸ் சேஞ்ச் மேக்கர். கல்வி எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போ அதுவும் உங்களை இளைஞர்களால் மாற்றப்படும் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இளைஞர்களாக நீங்கள் படிக்கிறீங்க. உங்கள் கல்வி அறிவை உங்களுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு, உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கு கல்விதான் ரைட், கல்விதான் உரிமை, கல்விதான் நமது சொத்து என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய தூதுவர்களாக, அம்பாசிடர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பயனாக இருக்கும் என்று நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புமிக்க கல்லூரி முதல்வர் பர்னபாஸ் ஜாக்கப் அவர்களே, நானும் நிறைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த முதல்வருடைய உணர்ச்சி பூர்வமான காமராஜர் பேச்சு என் உடம்பில் புல்லரித்து விட்டது. அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக பேசினார். அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும்? பள்ளிக்கூடத்தின் தொடக்க வரலாறை ரமணி அவர்கள் அற்புதமாக எடுத்து சொன்னார்கள். யாருக்கும் தெரியாது. இது காமராஜர் பிறந்த நாள் விழா. தமிழக அரசு அவருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்ததனால் நாடெங்கிலும் நேற்றையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நேற்று தான் எனது பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் ஐயா அவர்கள் முதல்வரை சந்தித்து ஒரு 24 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதல்வர்களுக்கு இருக்கிற வேலைப்பளு, இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சியில் இருக்கிற பளு அதிகம். இந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நாம் பேசுவதற்கு, சந்திப்பதற்கு வந்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜ் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய ஒரு அற்புதமான தலைவர் காமராஜ். 9 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர் சுதந்திர போராட்டத்திற்காக. அதன் பின் அவருடைய உழைப்பால் உயர்ந்து 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 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 1942 ஆனார். அது ஒரு பெரிய பதவி. 42 நான் நிறைய சுருக்கி சொல்றேன். ஏன்னா காலத்தின் அருமை கருதி நான் 20-25 நிமிடத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்குள் அவருடைய சாதனையை நான் சொல்ல வேண்டும். ஆக இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தபோது 1944 தமிழகத்தில் பிரதமர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் காமராஜ். பிரகாச மந்திரி சபை, குமாரசாமி ராஜா மந்திரி சபை, ஓமந்தூரார் ராமசாமி மந்திரி சபை முதல் மந்திரியாக இவர்களையெல்லாம் நியமித்தவர் காமராஜ். அந்த நான் சுருக்கிட்டு வருவேன். அதுக்கெல்லாம் விவரத்துக்கு போக முடியாது, நேரம் அதிகமாக அதெல்லாம் ஆயிரும். நாடு சுதந்திரம் பெற்ற பின் தமிழகத்தின் தலைவராக இருந்த காமராஜ் ஓமந்தூராரை முதல்வராக்கினார். 1952 முதல் தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக ராஜாஜியை நியமித்ததும் காமராஜை. அந்த காமராஜி 1952 54 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது
ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததால் அவர் மாற்றப்பட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக 1954 ஏப்ரல் 14 சித்திரை மாதம் 1 தமிழகத்தில் முதலமைச்சராக காமராஜ் வந்தார். 9 ஆண்டுகள் காமராஜர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார். மூடிய பள்ளிக்கூடத்தை திறந்தவர் காமராஜ். 6000 பள்ளிக்கூடத்துக்கு 14000 பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர் காமராஜ். அதற்கு முன்னாடி இந்த திருநெல்வேலி தென்பகுதியில் தென்னிந்திய திருச்சபை இந்த டயோசிசன் தான் அங்கங்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்கியது. ஐயா அவர்கள் ரமணி சொன்னார்கள், குற்றால ரோட்டில் தான் சான்ஸ் கல்லூரி பள்ளி இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செய்தி. இன்னைக்கு அங்க குற்றாலத்தில் ஈஸ்டர்ன் பிரான்ச் வெஸ்டர்ன் பிரான்ச் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இப்படி பள்ளிக்கூடங்கள் கல்விதான் முக்கியம் என்று எல்லோரும் சொன்ன போது இவர் பள்ளிக்கூடங்களை எப்படி திறந்தார்? அனைத்து பள்ளிக்கூடத்திற்கு ஐயா முதல்வர் சொன்னார், கட்டாய கல்வி, கட்டாய இலவச கல்வி எல்லோருக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 27% இருந்த படிப்பு சதவீதம் அதை 54% கொண்டு வந்தார் காமராஜ். ஆனால் பள்ளிக்கூடம் இலவச கல்வி வந்தது. இலவச கல்வி கொடுத்து எஸ்எல்சி வரைக்கும் 1960 வரைக்கும் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வேண்டும். அந்த ஃபீஸை நீக்கி எஸ்எல்சி வரை இலவச கல்வியை கொண்டு வந்தால் எஸ்எல்சி படிப்பு முடிச்சிருச்சு. படித்த பிறகு என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு அப்போ 2 வேலை தான், ஒன்று கிளார்க் வேலை, இன்னொன்று டைபிஸ்ட் வேலை. இந்த 2 வேலையை தவிர வேறு வேலை கிடையாது. என்னென்ன பாசாட்டில் போய் வேலை பார்க்கணும். இப்படி இருந்தபோது இந்த படித்தவர்கள் கூடிக்கொண்டே இருந்தபோது மாவட்டத்திற்கு ஒரு ஐடிஐ உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் காமராஜ். சங்கர் பாலிடெக்னிக், இந்தியா சிமெண்ட்ஸ் சங்கரையர் போய் காமராஜ் கிட்ட வந்து, நான் இங்கே ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறார் காமராஜிடம். காமராஜ் சொல்லுகிறார், இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு நான் உருவாக்கி தருகிறேன், அதுக்கு அனுமதி தருகிறேன், நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்கள், அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நான் சம்பளம் தருகிறேன். அப்படிதான் சங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் சங்கர் பாலிடெக்னிக்கும் வந்தது. இப்படி பாலிடெக்னிக் வருவதற்கு காரணம் ஐடிஐ மூலம், பாலிடெக்னிக் மூலம் 3 ஆண்டு பாலிடெக்னிக் படித்து அனைவருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து, அந்த வேலை வாய்ப்புக்காக அவர் ஒரு அமைச்சரை உருவாக்கினார். வெங்கட்ராமன் ஒரு தொழிலமைச்சரை உருவாக்கினார். அவர் என்ன செய்தார்? பாலிடெக்னிக் படித்த மாணவர்களுக்கு புறம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, பெரிய தொழிற்பேட்டை அம்பத்தூர்ல இல்லாத இதெல்லாம் கொண்டு வந்த காமராஜ். பேட்டையில் ஐடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக பாலிடெக்னிக் அரசால் தொடங்குவதற்கு முன்னாடியே ராஜபாளையம் ராஜா கல்லூரி, ராஜா பாலிடெக்னிக், தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரி, இதையெல்லாம் கொண்டு வந்து தனி உதவி பெறும் கல்லூரிகளாக கொண்டு வந்து கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவுடன் படிப்பும் வேலையும் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அணைத்திட்டத்தை பற்றி பிரின்சிபால் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், மணிமுத்தாரை சொன்னார்கள், பரம்பிக்குளம் ஆலியாரை சொன்னார்கள். அணைத்திட்டம் வந்தது. அணைத்திட்டம் இப்படி தொழில் வளர்ச்சி வந்தவுடன் நேரு பெருமானுக்கு தெரிகிறது, ஜவஹர்லால் நேரு இந்த காமராஜ் 6வது வகுப்பு படித்த காமராஜ் தென்னகத்தில் ஒரு அருமையான புரட்சியை செய்கிறார். ஆகவே இவரை இந்தியாவுக்கு பயன்படுத்துவோம். இவருடைய கல்வி வளர்ச்சி, இவருடைய தொழில் வளர்ச்சி, இவருடைய அணைத்திட்டம், இவருடைய விவசாய வளர்ச்சி அத்தனைக்கும் இந்தியாபுரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காமராஜை 1963 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார். இந்தியாவிலே வரலாற்றிலே ஒரு முதலமைச்சர் 9 ஆண்டு இருந்துவிட்டு விலகிய ஒரே முதலமைச்சர் காமராஜ். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான உடனே
இந்தியாபுரம் இந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது சீன யுத்தம் வந்துட்டு. சீன யுத்தம் நான் ரொம்ப சுருக்கிட்டேன். அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுக்கெல்லாம் விளக்கம் போகலை. ஒரு சீன யுத்தம் வந்ததுனால நேரு பெருமனுடைய மனதில் பாதித்தது. அதனால் 1964 மே மாதம் 27ஆம் தேதி பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறந்து போகிறார். ஜவஹர்லால் நேரு இறந்து போகிறார். முதல் பிரதம மந்திரி இறந்து போகிறார். இறந்த உடனே ஒருவர் சொல்லுகிறார், இனி இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்ற முடியும், ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை சண்டை நடக்குது, எங்கெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் அங்கே இங்கே நடக்கிற சண்டைகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி அந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வந்தார். அதுதான் சிவகாமி பெற்றெடுத்த மகன் காமராஜ். அவர் தான் டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போய் எல்லோரும் சேர்ந்து நீங்களே பிரதமராக இருங்கள் என்று காமராஜை எல்லோரும் சொல்லுகிறார்கள். நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு பெருந்தன்மையானவர் காமராஜ். வேண்டான்ட்டார், பிரதமர் வேண்டான்ட்டார். அவர் ஒருத்தரை சொன்னார், லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். இது காமராஜ். இரண்டாவது பிரதமர் காமராஜ். அவர் இருக்கும்போது ஒரு யுத்தம் வந்துட்டு, பாகிஸ்தான் யுத்தம். அதனால அவர் என்ன செய்தார, சுருக்கிட்டு 1966 ஜனவரி 11ஆம் தேதி அவரும் இறந்து போய்விட்டார். அப்போ மூணாவது பிரதமர் யாருக்கு தெரியுமா? தம்பி யாரு? இந்திரா காந்தி. வெரி குட். இன்னும் அது தெரியாம இருக்கும். உனக்கு பரிசு உண்டு போகும்போது. இந்திரா காந்தி பிரதமரான. ஆகவே அந்த திருமதி இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுத்ததும் காமராஜ் தேர்ந்தெடுத்தார். ஒரு காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது அவருடைய பணி இந்தியா முழுவதும் இருந்ததிலிருந்து திருமதி இந்திரா காந்திக்கு அப்புறம் இவர் என்ன செய்தார், இனி அப்படியே இருந்தபோது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்தபோது இந்த காமராஜ் என்ன செய்தார் என்பது வெளியில் தெரிஞ்சது. நான் கூட இங்கே வடக்கே வாழுகிறது தெற்கே தெரிகிறது எங்கேயோ படித்தேன் ஒரு வசனம். இன்னும் வடக்க வாழலை. ஒரிசா அப்படிதான் இருக்கு, பீகார் அப்படிதான் இருக்கு, அஸ்ஸாம் அப்படிதான் இருக்கு, ஊபி பிரதமர் நேரு பிறந்த ஊரும் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகம் கல்வியில் உயர்ந்து நிமிர்ந்து உயர்கல்வியில் டாப்புக்கு இருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்ட காமராஜ் தான் என்பதனாலே அவருடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாள் எழுச்சி நாள் என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று காமராஜருடைய சேலை அவர் எப்படி எப்படி கொண்டு வந்தாருங்கிறதுக்கெல்லாம் மதிய உணவு எப்படி வந்தது, அது வந்து சேர்மாதேவி தான் காரணம். அவர் அம்பாசமுத்திரத்திலிருந்து களக்காட்டுக்கு ஒரு நாள் போனார். இப்படி அப்போ தேசிய கொடி தான் அவருடைய காரில் இருக்கும். போகும்போது சேர்மாதேவி ரயில்வே கேட்டு அடைச்சிட்டான். முதல்வர் கார் நின்றுட்டு அங்கே ஒரு 5-6 பையங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர. அவன் தேசிய கொடியை பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் அந்த காரை போய் பார்த்தான். அங்கே காமராஜ் இறங்கினார். என்னப்பா நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு கேட்டார். அவங்க காமராஜ் கேட்டார், பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு கேட்டார். கேட்ட உடனே நாங்கள்லாம் ஆடு மாடு மேய்ச்சாதான் மத்தியானம் ராத்திரி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆகவே ஆடு மாடு மேய்த்து தான் எங்களுக்கு இரவு சாப்பாடு
கிடைக்க வேண்டும் என்றால் ஆடு மாடு. அவன் சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போவியான்னு கேட்டார். சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு என்ன. ஆக இவன் பேசி முடிச்சுட்டு ரயில்வே கேட்டு திறந்த உடனே இவர் போயிட்டார். இவர் கூட இருந்த ராமசுப்ரமணியம் அன்றைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ, ஜில்லா போர்டு தலைவர், அவரை பார்த்து, என்ன ரெடியா? திருக்கணங்குடியில் பண்டாரம் பரதேசிகளுக்கு சாப்பாடு போடுவதை பார்த்தார். இவர்களுக்கு போடுகின்ற சாப்பாடை இந்த மாணவர்களுக்கு போடலாமே, இதை ஒரு திட்டம் யோசிங்கள் என்று சொன்னார். உடனே அவர் பக்தோச்சலத்தை கூப்பிட்டார், சி சுப்பிரமணியத்தை கூப்பிட்டார், கல்வி இலாக்கா டைரக்டர் நேனா தூணா சுந்தரவடிவேலை கூப்பிட்டார். உடனடியாக இவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும், மதிய உணவை உருவாக்க வேண்டும். அதற்கு நிதி செயலாளர் வர்க்கீஸ் நிதி இல்லையே என்கிறார். பிச்சை எடுத்தாவது அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று சொல்லிதான் அன்னையாவேனும் அங்க ஒரு இலைக்கு எழுத்து விழித்தல் என்று சொன்னானே பாரதியார் பிறந்த ஊரிலேயே எட்டயபுரத்தில் மதிய உணவை தந்தவர் தான் காமராஜ். அதுதான் இன்னைக்கு பசி இல்லை, காலையிலும் பசி இல்லை, மத்தியானமும் பசி இல்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தான் இருக்கு, சாப்பிடத்தான் முடியல. இந்த அளவுக்கு உணவு வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்பேற்பட்ட காமராஜ் 124வது பிறந்த தினத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த காமராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 1963 வந்தபோது இதே திருநெல்வேலிக்கு 1964 வருகிறார். நான் அப்பொழுது ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் மாணவனாக இருந்தேன். அவர்கள் 64 வருகின்ற பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தலைவர் காமராஜ், ஏழை பங்காளன் காமராஜ், கல்வி கண் திறந்த காமராஜ் சிந்து பூந்துரை ஆற்று மணலில் பேசுகிறார் என்று 12 நாட்களில் சொக்கலால் தேனில் பேசியது இந்த செல்லப்பா. அதோடு 13/5/1965 பாலாங்குட்டை சென்டனரி ஹால் என்று சொல்லக்கூடிய நூற்றாண்டு ஹாலில் அவர் வந்து பேசும்போது அவர் முன்னாடி பேசியது இந்த செல்லப்பா. அவரை வைத்து வள்ளியூரில் 2 கூட்டங்களை நடத்தியதும் இந்த செல்லப்பா தான். அவரோடு 1975 மே மாதம் 12 நாட்கள் அவர் ஊட்டியில் ஓய்வெடுத்த போது அவரோடு 5 நாள் இருந்ததும் இந்த செல்லப்பா தான். இந்த செல்லப்பா தான் காமராஜோடு இருந்ததனால் இந்த காமராஜ் விழாவை இந்த கல்லூரியில் நடத்த வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் 2 நாட்கள் துடித்து முதல்வரை சந்தித்து 3 நாளைக்கு முந்தி திட்டமிட்டு இருக்கலாமே, பிறந்த நேற்று தானே. ஆகவே காமராஜை பற்றி உலகம் பூரா பழகிட்டு இருக்கும், இந்த காமராஜை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தானே நாம் எல்லாம் காமராஜ் செய்த வழி என்ன, அது என்ன, இது என்ன எங்களுக்காகவே தான் ஒரே 24 மணி நேரத்தில் ஐயா உதவி பேராசிரியர்கள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்கு இந்த காமராஜை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிகழ்ச்சியாக இங்கே இருக்கிற வேலைப்பொழு, இங்கே இருக்கிற மற்ற நிகழ்ச்சிகள், கூட்டரங்கு, அது இது எல்லாம் இந்த நிலையிலும் இன்னைக்காவது எங்கு நடத்துவதற்கு காமராஜ் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சினால் எழுச்சினால் கொண்டாடி, கல்வியே நமக்கு முக்கியம் பிரதானம், கல்வி இருந்தால் நாம் எப்படியும் வாழலாம் என்பதற்காக இன்னைக்கு கல்வி எங்கேயோ போயிட்டு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆகவே காமராஜுடைய கல்வி, இளமையில் கல் என்று சொன்ன அந்த கல்வியை படிப்போம், அதற்காக என்ன வேணாலும் செய்வோம். அதற்கு காமராஜ் வித்திட்டதை அவர் நமக்கு கண்ணை திறந்து தந்திருக்கிறார், கல்வி கண்ணை. அதை நினைத்து போற்றுவோம், வணங்குவோம் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கும் காமராஜை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற
முதல்வர்களுடைய உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சியில் நீங்களும் பலர் காமராஜி படித்தது போல் படிப்பதற்கு ஏற்பாடு செய்தது போல் நீங்கள் பலரை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கிறேன். நம்மிடையும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்புரையாற்றிய முனைவர் செல்லப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ செல்லப்பா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீப் ஆன் டைம். நான் உங்களுக்கு இப்போ பாருங்க 12:30க்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைமை பார்த்தீங்கன்னா 12:30. அது மாதிரி மார்னிங் நான் 10:45க்கு உங்கள் கேம்பஸில் வந்துடுவேன் அப்படின்னாங்க. 10:45க்கு கரெக்டாக இருந்தாங்க. மதிய வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஆணை விடுவித்துள்ளது. ஏதோ எல்லாம் கல்வி அறிவுல ஒரு பெருகின ஆட்கள், அவங்க பேச கேட்கணும் அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கா கேட்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லாததுனால அடுத்து ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அவங்க சொன்ன தகவல் நீங்க கேட்டிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருந்திருக்கும்.